அதாவது எந்த பூவோட வாசமும் வந்து காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும் எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். மெயினாக வந்து இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளையில் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா வந்து என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்துருப்பாங்க. இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதை காண தேடிக்கு இப்போ வந்து இதை மாட்ட அதை மாட்டேங்கிற அடடா கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இதை அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு. டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான். இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு. ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? நீ எதாவது கொடுக்குறதுனா யூஏ ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம்மா நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து வந்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஆண்டி அப்போ சொல்ல வேண்டியது தானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னா அப்போ சொல்ல வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில்லை. ஆமாம்மா பொம்பளைக்கு கோபம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமாக வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சா, இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போனது. நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை.